கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸனுக்கே இவ்வளோ பெரிய அப்டேட் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக ஐபிஎல் அப்டேட் அப்படின்னாலே இந்த அப்சன் இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலாக ஐபிஎல் தேதி தான் வந்துட்டு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும். ஸோ 4 வருஷமா அப்சன் பெரிய அப்டேட்டாக இருந்தது. இப்போ ரிட்டர்ன்ஸனே பெரிய அப்டேட்டாக இருக்கிறது ஐபிஎல் உடைய வளர்ச்சியை காமிக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால என்ன யூஸ்னுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மொத்தம் என்னென்ன ரூல்ஸ் சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ அதாவது பெருசாக எதுவும் கிடையாதுங்க. மொத்தமாக 6 பிளேயரை வந்துட்டு நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் 6 பிளேயரை ரீட்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎம் கொடுக்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் வெறும் 5 பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளேயருக்கு நாங்கள் ஆர்டிஎம் போட்டுக்கிறோம் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டோடைய இஷ்டம் தான், அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஆர்டிஎம் பக்கமே போவாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 பிளேயரை நல்லா நீட்டாக ரீடைன் பண்ணிட்டு போயிடலாம். சேம் டிட்டோ ஆர்சிபி அதை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை அக்ஷனில் பார்த்துக்கலான்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அண்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ப்ரோ ஒரு பிளேயரில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 5 ரிட்டர்ன்ஸன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்சிபி எடுத்துக்குவோம். ஆர்சிபியில் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ் 2 ஃபாரினர், அது மட்டும் இல்லாமல் 3 இந்தியன் அப்படிங்கிற பட்சத்தில் விராட் கோலி, சிராஜ், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்துட்டு ரீடைன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஆர்டிஎம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷனில் யார் எந்த பிரைஸுக்கு போவாங்க அப்படிங்கிற சொல்லவே முடியாது. அப்படி பார்க்கும்போது 5 ரீடைன் அப்படிங்கும் போது இன்னும் ஒரு பிளேயர் வந்துட்டு இடிக்குது ஆர்சிபிக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அது ஆர்சிபிக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஒன்று மேக்ஸ்வெல்லாக இருக்கலாம், ஒரு கேமரூன் கிரீனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் ஒரு வந்துட்டு இப்போ இந்த வருஷம் சூப்பராக விளையாண்டுருந்த ஒரு ரீஸ் டாப்லேயே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே ஆர்சிபிக்கு விளையாண்டவங்க. பட் இருந்தாலும் 5 ரீடைன் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் வெளியில் போயிடுறாங்க. ஸோ இப்போ 6 ரீடைன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயரை ஆப்ஷன்ல விடாம திரும்பி டீமுக்குள்ளேயே எடுத்துக்க முடியும். ஒரு கேமரூன் கிரீன் மாதிரியான பிளேயரை ஆப்ஷன்ல விடாம திரும்பி டீமுக்குள்ளேயே எடுத்துக்க முடியும். ஒரு பிளேயர் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் காமிக்குதுன்னு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா மேக்ஸ்வெல் ஆப்ஷன்ல விடுறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மனசு இருக்காது. ஆனா வில் ஜாக்ஸையும் எடுத்தாகணும், ஃபேஃபையும் எடுத்தாகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆனா ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால ஸோ மேக்ஸ்வெல்லையும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேமரூன் கிரீன் ஆப்ஷன் போனா கூட பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா மேக்ஸ்வெல் போனா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ்வெல்லையும் உள்ள எடுக்கிறதுக்கான சான்ஸ் 100% இருக்கு. அப்படியே கட் பண்ணோம்னா சேம் டிட்டோ சிஎஸ்கேக்கு எடுத்தாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணிடுவாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரானா. ஸோ 4 பேர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 5வது ஆள் யாரா இருக்கும் அப்படின்னா சிவம் தூபேவா தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கான்வேவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சிவம் தூபே எடுத்தா கான்வேவை ஆப்ஷன்ல விடணும், இப்போ கான்வேவை எடுத்தா சிவம் தூபே விடணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனா 6வது பிளேயர் இருக்கிறதுனால நீங்க 2 பேரையுமே எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், ஸோ இவங்கெல்லாம் மட்டும்தான் ஆப்ஷன் போவாங்களே தவிர ஸோ மற்றபடி அவங்களுடைய கோர்ல மிக முக்கியமான 6 பேரை திரும்பி எடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டீமுக்கு இதே ரூல் ஹைதராபாத்துக்கு மிக சாதகமாக இருக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன் இருக்காப்ல. ஸோ அது போக மிக முக்கியமாக பேட் கமின்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்துட்டு அபிஷேக் சர்மா, ஸோ புவனேஸ்வர் குமார், நட்டு, அப்படி இல்லைன்னா வேற யாராவது பிளேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஃபாரினர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருத்தரை வந்துட்டு ஆப்ஷனில் விட்டுதாகணும். ஸோ இப்போ 6 பிளேயருங்கிறதுனால கம்ஃபர்டபுளாக அவங்களோட கோரை ரீடைன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு சில டீம் வந்து ஆர்டிஎம் போகிறக்கான சான்ஸ் இருக்கு. யாரு கண்டா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே கூட போகலாம். பட் இருந்தாலும் ஆர்சிபி சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக 6 பேரை ரீடைன் பண்ணிட்டு ஆர்டிஎம் பக்கமே போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம 5 பிளேயர் தான் எதிர்பார்த்தோம், 6 பிளேயர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் பிளேயருடைய ரூல் இன்னும் 2027 வரைக்கும் இருக்கு. அண்ட் பட்ஜெட் எல்லாம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல மிகச்சிறந்த ரூல் இந்த வருஷம் என்னன்னு என்னை பற்றி கேட்டிங்கன்னா ஸோ அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஃபாரின் பிளேயருக்கு தடை போட்டது தாங்க. ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி விளையாடுறதுனா விளையாடுங்க, அப்படி இல்லைன்னா 2 வருஷம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு ரூல் சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசி டைமில் அவங்கள போயிட்டாங்கன்னா மிக முக்கியமான பிளேஸ் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ரூல்னால ஏகப்பட்ட பிரான்சைஸுக்கு மிக சந்தோஷமா இருக்கணுங்கிறதுலே மாற்றம் கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி ஒரு பிளேயரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது போக செப்பரேட்டா ஒவ்வொரு டீமுக்கும் நான் வீடியோ பண்ண விரும்புறேன். ஸோ நீங்க இந்த ஐபிஎல் ஆப்ஷன் ரூல்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் உங்க டீமுடைய டாப் 5 யாரா இருக்கும், டாப் 6 யாரா இருக்கும், ஆர்டிஎம் போடுவாங்களா இல்ல அப்படியே வந்துட்டு கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்களா அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.